வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பாலைவன ரோஜா அடினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா, அதே மாதிரி பிரமிக்க வைக்கிற அழகோடு இருக்குங்க. இது பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதான தாவரம். ஆனால் இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. இம்பாலா லில்லி, குரு லில்லி, சபிஸ்டார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. இதனுடைய மலர்கள் பார்த்தீங்கன்னா 5 மடல்கள் மணி வடிவில் இருக்கும். இது வெள்ளை, இளஞ்சிவப்பு, சிவப்பு நிறத்துல பூக்கள்ல இருக்குங்க. இது 3 அடி முதல் 9 அடி வரைக்கும் இந்த தாவரம் வளரக்கூடியது. இதனுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் தான்சானியா போன்ற நாடுகளை சேர்ந்ததுங்க. இதுக்கு பெருசா தண்ணி ஒன்றும் தேவைப்படாது. இது ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் புற்றுநோய் எதிர்ப்பு, வைரஸ் தடுப்பு போன்றவற்றுகளை பயன்படுத்துறாங்க. இது பாலியல் நோய்கள், தசை மற்றும் மூட்டு வலி, தோல் நோய், புண்கள், இதய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இதனுடைய இதுகளை பயன்படுத்துறாங்க. இது ஒரு அரிய மருத்துவ தாவரம்ங்க. இது அனைத்து பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்டது. இது எந்த பகுதியை உட்கொண்டாலும் வாந்தி, வயிற்றுப்போக்கு, பசியின்மை, ஒழுங்கற்ற இதய துடிப்பு மற்றும் மரணம் கூட ஏற்படலாமுங்க. இதனுடைய பால் நம்ம தோல் பட்டுனாலே தோல் அலர்ச்சி உண்டாக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் இதனுடைய பட்டைகள் இருந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிற அம்புகளில் பயன்படுத்துகிற விஷத்தன்மையுள்ள விஷப்பால்லாம் இதெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க.